பள்ளிக்கு அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்து. தமிழக அரசே பள்ளிக்கு அருகில் புகையிலை பொருட்கள் விற்பதை கட்டுப்படுத்துக. ஒழிப்போம் புகையிலையை ஒழிப்போம் புகையிலையை ஒழிப்போம். காப்போம் இளைஞர்களை காப்போம் இளைஞர்களை காப்போம். சபதமேற்போம் புகையிலையை தடுப்போம். மரியாதைக்குரிய சகோதரர், இந்த புகை ஒழிப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்களை காப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஆதரவாக, இளைஞர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துச் செல்வதற்காக அருமை சகோதரர் டி. ராஜேந்திரன் அவர்கள் இங்கே ஒரு பொது நல நோக்கத்திற்காக வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் பொது வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை கட்டுப்படுத்தி கடைபிடித்து வருபவர் மரியாதைக்குரிய சகோதரர் டி. ராஜேந்திரன் அவர்கள் நமது நிகழ்ச்சிக்கு வந்து இளைஞர்களிடம் இந்த புகை பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆதரவாக நம்மோடு இங்கே வந்து ஒரு பொது நல செய்திக்காக வந்திருக்கும் அருமை சகோதரர் டி. ராஜேந்திரன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு பொதுநல நோக்கோடு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறோம். பொதுநல தொண்டு நிறுவனம் செய்த ஆய்வில் 100 மீட்டருக்குள்ளே புகையிலை பொருட்கள் பள்ளி கல்லூரிகள் இருக்கும் இடங்களில் விற்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த பொதுநல நிறுவனம் செய்த ஆய்வில் 98% இந்த சட்டம் மீறப்பட்டு இருக்கிறது. அத்தனை பள்ளிகள் கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் புகையிலையினால் மட்டுமே 10 லட்சம் பேர் உயிரிழக்கிறார்கள். மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன், இந்த புகையிலை பொருட்களினால் புற்றுநோய் வருகிறது, மாரடைப்பு வருகிறது, பக்கவாதம் வருகிறது, ஏன் மலட்டுத்தன்மை கூட வருகிறது. இவற்றையெல்லாம் இளைஞர்கள் முதலில் புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த புகையிலை பொருட்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். 100% புகையிலை இல்லாத தமிழகத்தை படைக்க வேண்டும். அதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அரசின் மெத்தனத்தினால் இன்று கூட குட்கா விற்கப்படுகிறது, புகையிலை பொருட்கள் பள்ளிக்கு அருகில் விற்கப்படுகிறது, மறைமுகமாக விற்கப்படுகிறது. அதனால் சமூக விரோதிகளால் பன்றி பெருகுகிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த நிகழ்ச்சி காலையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பொதுநல நிகழ்ச்சிக்கு திரைப்படத்துறையிலிருந்து ஒரு பொதுநல நோக்கத்திற்காக இளைஞர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கும் இந்த நல்ல முயற்சிக்கு இங்கே ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்திருக்கும் அருமை சகோதரர் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு டி. ராஜேந்திரன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். வணக்கம். இந்த உலக புகையிலை எதிர்ப்பு இயக்கத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு பேர் இயக்கம் பாரதிய ஜனதா. அந்த இயக்கத்தை பார்த்துவிட்டு நான் வரவில்லை. உலகத்திலே புகையிலை ஒழிப்பு என்பது ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கத்துக்காக நான் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை சார்ந்தவன் என்ற முறையிலோ
இல்லை ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற முறையிலோ இங்கே வரவில்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் கையிலே தமிழிசை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நோக்கம் தலை சிறந்த நோக்கம். ஒரு இயக்கம் என்பதை விட இந்த உலகத்திலே புகையிலை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை ஒரு பொதுநல நோக்கத்தோடு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்து போராடுகின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு நான் இயக்கத்தை எல்லாம் பாராமல் நான் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியோடு இங்கே வரவில்லை, கொள்கையோடு வந்திருக்கின்றேன். நான் இங்கே இருக்கக்கூடிய கொடிகளின் வண்ணத்தை பார்த்த வரவில்லை, நான் கொண்ட கொள்கையின் எண்ணத்தோடு மட்டும்தான் இங்கே வந்திருக்கின்றேன். ஏதோ கூப்பிட்டாங்க சினிமாவில் திரைப்பட ஒரு இயக்குனர், நான் என்ன எல்லாரும் நீங்கள் புகை பிடிக்காதீங்க புகையில் எதுக்குறேன்னு சொல்கிறதுக்கு வரல. ஒரு மனிதன் ஒரு கொள்கையை சொன்னால் அவன் அதை கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். கடையில் நான் சிகரெட்டை வாங்கி குடிச்சிட்டு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கெடுத்துட்டு நீ புகைப்பிடிக்காதே என்று சொல்லக்கூடியவன் டி ராஜேந்தர் அல்ல. ஒருதலை ராகத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு ஒருதலை காதல் என்று ஒரு திரைப்படம் எடுக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கும் நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன். ராஜேந்தர் ஒரு தடவை தாடி வச்சது தான், அந்த தாடியோடு தான் இருக்கிறேன். உலகத்தில் மனிதன் கோடிக்காக மாறுவான், ஆனால் டி ராஜேந்தர் கோடி இல்லை, எப்பயுமே மாற மாட்டேன். ஒரே லட்சியம். என்ன சொல்கிறேன்னா, இங்கே அம்மா தமிழிசை இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கி இலக்கிய செல்வர் அப்பாவுடைய தமிழை பார்த்துவிட்டு பொதுக்கூட்டங்களில் அவரை தமிழை பார்த்து தமிழ் கற்றுக்கொண்டு வந்தவன் டி ராஜேந்தர். அவர் அந்த காலத்திலே தன் பெண்ணுக்கு தமிழிசை என்று பெயர் வைத்திருக்கின்றார். என் மகளுக்கு நான் எந்த தமிழ் உணர்வு இருந்தால் என் மகனுக்கு சிலம்பரசன் என்ற பெயர் வைத்தேன். என்னுடைய மகளுக்கு தமிழ் இலக்கியா என்ற பெயர் வைத்தேன். என்னுடைய இன்னொரு மகனுக்கு குறள் அரசன் என்ற பெயர் வைத்தேன். இந்த உணர்வெல்லாம் இலக்கிய செல்வரை போன்றவரை அவருடைய பொதுக்கூட்டம் மாயத்தில் நடந்தால் அத்தனை இடங்களில் போய் அத்தனை பொதுக்கூட்டம் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் 10 நிமிஷம் அல்ல 10 மணி நேரம் கொடுத்தாலும் உரையாற்ற முடியும் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு பற்று வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஒரு கொள்கை வேண்டும். கொள்ளும் கையுமாக இருந்தால்தான் குதிரை கூட உம்மை விரும்பும். கொண்ட கொள்கையோடு இருந்தால் மட்டும்தான் உலகம் கூட உன்னை பார்த்து திரும்பும். கொள்ளும் கையுமா இருந்தால் தான் குதிரை கூட உன்னை பார்த்து விரும்பும். கொண்ட கொள்கையோடு இருந்தால்தான் உலகம் கூட உங்களை பார்த்து விரும்பும். என்ன சொல்றேன்னா, அம்மா தமிழிசை என்ற பெயர் வைத்திருக்கின்ற காரணத்தால் ஒருதலை ராகத்திலிருந்து இசையமைத்து விட்டு வந்தவன் என்ற காரணத்தால் இன்றைக்கு என் மகன் இது நம்மாடு படத்தில் சிலம்பரசன் நடித்த படத்துக்கு குறளரசன் இசையமைக்கிறான் என்று சொன்னால் இந்த இசையை வைத்து சொல்லுகிறேன், இந்த தமிழ் இசையை வைத்து சொல்லுகிறேன். ராகம், தாளம், பல்லவி, இந்த இசையில தாளம் இருந்தால் மட்டும்தான் ராகத்துக்கு தாளம் வேணும். ஏன்னா ஒருதலை ராகத்துக்கு இசையமைத்தவன் என்ற காரணத்தால் சொல்றேன். அந்த ராகத்துக்கு தாளம் ஒன்று கையில் ஸ்டிக்கோட தான் இருப்பேன். இங்கே செல்லகுமார் தான் பிடி செல்லகுமார் புலிப்பட தயாரிப்பாளர் அழைச்சிட்டு வந்தார். அவரோட விருப்பத்துக்கு என்னை அம்மையார் அழைத்தார் என்று சொன்னவுடன் இங்கே என்ன வந்தேன்னா அவர் வரப்போ கூட கையில் ஸ்டிக்கோட தான் ப்ளே பண்ணுறேன், ட்ரம்மோட. டி ராஜேந்தர் ட்ரம் அடிப்பேன், ஆனால் தம் அடிக்க மாட்டேன். இன்னொன்று, ஒரு நிமிஷம், திரைப்பட உலகத்தை சேர்ந்த உடனே என்னோட பையனோட காதல் எழுவதில்லை முடிஞ்ச உடனே 2வது படம் தம்முக்கு கர்நாடகாவிலேருந்து வந்த கர்நாடகாவிலேருந்து வந்த தயாரிப்பாளர் தம்முன்னு தயாரிப்பாளர் வந்து படத்துக்கு டைட்டில் வைக்கணும்னு சொன்னப்ப எதிர்த்தேன். ஏன் தம்முன்னு வைக்கிறேன்? இது அந்த தம்மு இல்லை, இது வேற தம்மு. மனுஷன் இப்போ கூட மூச்சு பிடிச்சி பேசுகிறேன்னா இங்கே மைக் இல்லை, ஒளிபெருக்கி இல்லை, தம்மோட பேசுகிறேன். இந்த தம் எங்கேருந்து வந்தது? அந்த தம்முன்னு சொன்னார். இன்னைக்கு டி ராஜேந்திரன் இந்த தம் இருக்கிறது என்று சொன்னால் நான் தம் அடித்ததே இல்லை, அடிக்க மாட்டேன். ட்ரம் அடிக்க இது இளைஞர்கள் கற்றுக்கணும். இளைஞர்கள் உடனே சொன்னோன்னே இவர் என்னையா பழுத்த பழம் மாதிரி சொல்கிறாரு நினச்சிடாத. உன்னோட பாணியிலே சொல்கிறேன், காதலிக்கு முத்தம் கொடுத்தால் கூட உன் வாய் நாரும், அவள் முகம் மாறும். இந்த புகையிலையும் இந்த புகையும் ரத்தத்தையும் கெடுக்கும், உன்னுடைய காதலிக்கு நீ கொடுக்கும் முத்தத்தையும் கெடுக்கும். காதலியானாலும் சரி, மனைவியானாலும் சரி, முத்தம் அதை தான் சொல்லித்தரணும். சும்மா இது இந்நேரம் நான் பேசுனேன், இப்போ ஏன் இதை சொல்கிறேன்? எதுகை மோனை என்பது வார்த்தை மட்டுமல்ல, வார்த்தைக்குள் தான் வாழ்க்கை இருக்கிறது. அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சிகையும் நகையும் பெண்ணுக்கு அழகு, வீண் பகையும் புகையும் ஆணுக்கு கேடு. சிகையும் நகையும் பெண்ணுக்கு அழகு, வீண் பகையும் இந்த புகையும் ஆணுக்கு கேடு. அதனால நகைத்தால் ஆனந்தம் வரும், புகைத்தால் ஆரோக்கியம் கெடும். அதனால இளைஞர்களே ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அம்மா சொன்னாங்க பாக்கெட்டில் போடணும், புகைத்தால் புகைப்பிடிப்பது உடலுக்கு கேடு விளைக்கும்னு. பாக்கெட்டில் இருந்தாலும் இளைஞன் பாக்கெட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன செய்யணுன்றீங்க?
இன்னொன்று பலகை என்று சொல்கிறார்கள். புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு என்று சொல்லி பலகை வைக்கின்றார். அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம் பலகை, அதையும் மீறி புகைப்பிடிக்கிறது பலகை. எப்படி போய் தடுக்க முடியும்? இதை எழுதி வச்சுட்டு வரல இங்கே பேசுத. ஆனால் முதல் படத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு உறவை காத்த கிளின்ற படத்தில் ஒரு குடிகார வேஷத்தில் பச்சை தண்ணியை வச்சுக்கிட்டு நடித்தா கூட கையில் புகைப்பிடிச்சுக்கிட்டு புகைப்பிடிக்கிற மாதிரி டிஆர் நடிக்கலை. இதுலேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எவ்வளோலாம் வேணாம். இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்னோட ஒருதலை ராகத்திலே அறிமுகமானவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். தேர்தல் களத்துக்கு சென்று வாக்கு கேட்க செல்லவில்லை. ஆனால் ஒரு நல்ல கருத்தை இங்கே பதிக்க வந்திருக்கின்றேன். பொதுநல கருத்தோடு என்று அம்மையார் சொன்னாரே, டி ராஜேந்திரனிடம் ஒரு லட்சியம் இருக்கிறது. லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியின் பெயர் மட்டும் இல்லை, எங்களிடம் இருப்பது லட்சியம். நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று சொன்னால் ஒரு விதை போட்டால் தான் இன்றைக்கு விதையாய் இருப்போம், எதிர்காலத்தில் மரமாய் வளர்வோம் என்று ஒரு கொள்கையை சொல்ல வேண்டும் என்றால் கொள்கை இருந்தால் மட்டும்தான் அதை உரைக்க சொல்ல முடியும். கொள்கை இல்லாவிட்டால் எதையும் உரைக்க சொல்ல முடியாது. ஆக பொதுநல கருத்தோடு இங்கே காலையிலே கதிரவன் உதித்தால் தாமரை வளரும் என்பதை போல தாமரையை கையிலே தாங்கி இந்த கதிரவன் சுட்டரித்தாலும் பரவாயில்லை, இந்த தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல கருத்தை இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஐயா அவர்களுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய இவர்கள் நல்ல கருத்தை சொல்லுகிறார்கள், நல்ல கொள்கையை சொல்லுகிறார்கள். அதற்காகத்தான் வந்தேன். இங்கே நான் அரசியல் பேச விரும்பவில்லை. வந்தவர்கள் இங்கே வேறு விஷயமாக அரசியல் கேள்வி கேட்டார்கள். அரசியலை பதிக்க வரவில்லை, அரசியல் கருத்தை பதிக்க விரும்பவில்லை. இங்கே இந்த பொதுநல கருத்தை நான் வலியுறுத்த மட்டும்தான் வந்தேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த பாரதிய ஜனதா இயக்கத்துக்கும் தமிழிசை அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் 85% மேலே புகை பிடிப்பது கேடு என்ற புகைப்படத்தை அச்சிட வேண்டும் என்பது மத்திய அரசின் திட்டம். இங்கே உள்ள கடைகளில் புகைப்பிடிப்பது கேடு என்ற போர்டு இருக்கணும். இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா எந்த கடையிலையும் அந்த பலகை இல்லை. ஆக அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தப்படுகிறது. அதற்கான விழிப்புணர்வு மக்களுக்கு மட்டுமல்ல தமிழக அரசிற்கும் வர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். மத்திய அரசு பல சட்டங்களை போடலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பள்ளிக்கு அருகில் கடைகள் இருக்கிறது, புகைப்பிடிப்பது கட்டுப்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் பாக்கெட்டுகளில் 85% அந்த படம் அச்சிடப்பட்டிருக்க வேண்டும், அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எல்லா கடைகளிலும் இந்த பலகை இருக்க வேண்டும், புகைப்பிடித்தல் கேடு என்று. அந்த பலகை எந்த கடையிலும் இல்லை. இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழக அரசிற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். பால் முகவர்களுக்கு தனியார் பால் விலையை கூட அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு வந்தவுடனேயே பால் வார்க்கும் என்று நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்று பால் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. அது கடுமையான கண்டனத்தை நேற்றினை தெரிவித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆவின் பால் உற்பத்தி பெருக்கப்பட வேண்டும். தனியார் பால் நிறுவனம் இஷ்டப்படி அவர்கள் நோக்கத்திற்கு விலையை ஏற்ற முடியாது. அதற்கு கட்டுப்பாட்டை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே இருக்கும் 45 ரூபாயிலிருந்து பால் விலை குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். இது நடைபெறவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்கும். இளைஞர்களை காப்போம், தடுப்போம் தடுப்போம் தடுப்போம், புயலையை தடுப்போம், காப்போம் காப்போம் காப்போம், இளைஞர்களை காப்போம். புகையிலை அது நமக்கு பகையிலை, புகையிலை அது நமக்கு பகையிலை, புகையிலை அது நமக்கு பகையிலை.